கத்தாதடி. ஏய் அம்மா வலிக்குதே. ஒண்ணும் இல்லன்றல. சித்தப்பு என்ன சித்தப்பு டெய்லி 3 வேளையும் இந்த போலீஸ்காரனை வந்து அண்ணங்கன்னு கேட்டுட்டே இருப்பானுங்க. நேத்துல இருந்து அவங்களையும் காணும். அடுத்து நம்மளே எதையும் போட்டு தர பிளான் பண்றாங்களோ? டேய் நீ வேற சும்மாறா. அப்படி தூக்குனா தூக்கிட்டு போட்டோம். ஆனா அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. டேய் அவனை பத்தி தெரிஞ்சதானே முதல்ல சொல்றதுக்கு. இந்த போலீஸ்காரங்க நம்மளே டார்கெட் பண்றானுங்க. என்ன பண்றது வேற தெரியல. என்ன நந்தினி பூட்டி இருக்கு? அம்மா வாங்கம்மா, அங்கே வாங்க. என்னப்பா இது, கதவு பூட்டி இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இவ்வளோதான் அங்கே இருக்காங்க. ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லைங்க, போலீஸ் தொகை அதான். சித்தப்பு அம்மா வராங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. வாமா நந்தினி. அம்மா நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? ஃபோன் பண்ணா நானே வந்து உங்களை பார்த்துட்டு போனேம்மா. உங்களை பார்த்தாதான் என் வீட்டுக்காருக்கு பிடிக்க மாட்டேங்குதே, அதான் நானே வந்தேன். என்னப்பா இது, கதவை வெளியில பூட்டிட்டு நீங்கெல்லாம் உள்ள உட்காந்துருக்கீங்க? கோபாலண்ணா என்ன ஆச்சு? என்னதான் நடக்குது? என்னம்மா சொல்லத்து? போலீஸ் போவான அண்ணனை உள்ள வச்சுட்டாங்க. வெற்றி எங்க இருக்கானே இது வரைக்கும் தெரியல. இந்த போலீஸ் தான் வெற்றி எங்க இருக்கான்னு கேட்டு ரொம்ப தொல்லை பண்றாங்கம்மா. அதுல இருந்து தப்பிக்கத்தான் இந்த மாதிரி கதவு உள்ள மூடி ஒழிஞ்சிட்டு இருக்கோம். டேய் அப்போ வெற்றி எங்க இருக்கான்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாதுமா. ஆமாம்மா, போலீஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். இருக்க இடத்தையும் அவன் சொல்லல. கோபாலண்ணா நிஜமாவே வெற்றி இருக்க இடம் உங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு தெரிஞ்சா சொல்லிடுங்கண்ணா. என்ன நந்தினி, எங்களுக்கு தெரிஞ்சா அவங்ககிட்ட சொல்ல மாட்டோமா? அம்மா சத்தியமா எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதும்மா. கோபாலகிருஷ்ணா வேணாம் கோபாலகிருஷ்ணா, அவனுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கு. நாளெல்லாம் நெருங்கிட்டு இருக்கு. கல்யாண மாப்பிள்ளையை காணோம்னு ஊருக்குள்ள 4 பேர் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் புள்ள உடனடியா வந்து ஆகணும். தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கானாவது தெரிஞ்சா சொல்லு. இந்த பாரு, நீ தெரிஞ்சுக்கிட்டே சொல்லலன்னு எனக்கு பின்னாடி தெரிஞ்சது. அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, என்னம்மா நீங்களும் போலீஸ்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதுமா. அதனால தான் கதவு வெளில பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கோம். தெரிஞ்சிருந்தா உங்களை தவிர வேற யார்கிட்டமா சொல்ல போறோம்? போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. அவர் எங்க போயிருக்காருன்னே தெரியலமா. அதனால தான் நாங்களே கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கோம். நான் என்ன சொல்றதுன்னே தெரியலடா. ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல.
தேதி வேற நெருங்கிக்கிட்டே இருக்குடா. மா வந்துருவாம்மா. எங்க போயிருக்க போறான்? இது முன்னாடி கூட அப்பப்போ காணாம போயிட்டு திரும்ப வந்திருக்கான்ல, அதே மாதிரி இப்போ வந்துருவாம்மா. ஆனா ஒண்ணுடா, என் மகனுக்கு எதுவும் ஆகல, ஆயிருக்காது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா. ஆனா இந்த கல்யாணம், அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஊரு பூரா அழைச்சாச்சு. ராதாவோட அம்மா வேற ரொம்ப கோவமா இருக்கா. நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்னே எனக்கு தெரியலடா. டேய், எப்படியா உனக்கு ஃபோன் பண்ணுவான்டா. ஃபோன் பண்ணான்னா இந்த கல்யாண விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்து. சரிம்மா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க அம்மா உசுரோட இருக்க மாட்டேன்னு மட்டும் அவங்கிட்ட சொல்லு. மா வா நந்தினி, போலாம். இந்தா. ஏய், என்ன பண்ற? ஏற்கனவே 7 இட்லி சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி. இதுல எதுக்கு இன்னொரு இட்லி வேற வைக்கிற? உடம்பு சரியாகணும்ல. எனக்கு உடம்பு சரியாதோ இல்லையோ, ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வெடிச்சே சாவ போறேன் நானு. அப்படிலாம் சொல்லாத. என்னது இது? உனக்கு 3 இட்லி போதுமா? நாங்கெல்லாம் சின்ன வயிறுக்காரங்கப்பா. உன்ன மாதிரி பாம்பு வயிறு இல்ல. எவ்வளவு சாப்பிட்டாலும் நீ அப்படியே ஸ்லிம்மா தானே இருக்க. அப்புறம் என்ன, இன்னொன்னு வைக்கிறேன், சாப்பிடுறியா? சாவடிச்சிரும் உன்னை. ஒழுங்கா இருந்துச்சு பொடி. ஓ அக்கா, நீதான் போணும். போ. படுத்தி எடுக்கிறான். பாத்து பாத்து. என்ன தீப்தி? ஏன் நான் ரூம்குள்ள வரக்கூடாதா? சாப்பிட்டுட்டா இருந்த? ஆமா, உனக்கு வேணா தரவா? இப்பதான் அண்ணி சொன்னாங்க, என்னமோ எக்கச்சக்கமா சாப்பிடுறியாமே. நானா? பின்ன இட்லி எல்லாம் 10-12 எடுத்து வச்சு ஒளிச்சு வச்சு சாப்பிடுறியா? தோசைக்கும் அதே கதை தானா? அதை தவிர வீட்ல எவ்வளவு பழம் வாங்கி வச்சிருந்தாலும் ஜூஸா போட்டு குடிக்கிறியா? ஆமா, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்றாங்க. என்னதாங்க ஆச்சு உனக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அது வந்து அது இல்ல, அது ஒண்ணும் இல்லையே. அடேங்கப்பா, என்ன 10 இட்லிக்கு மேல கொண்டு வந்தேன்னு அண்ணி சொன்னாங்க. அதுக்குள்ள 7 இட்லி சாப்பிட்டியா? அதனால என்ன? சாப்பிடுறத பார்த்து கண்ணு வைக்கிறியா நீ? ஐயோ, கண்ணும் வைக்கல, ஒண்ணும் வைக்கல. நீ இவ்ளோ சாப்பிடுற ஆள் கிடையாதே. பாக்கி இட்லிலாம் என்ன பண்ற? மரியாதையா உண்மையை சொல்லு. அதான் சொல்றனே, சாப்பிடுவேன்னு. ஏய், வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே நீ தானே சொல்லுவ, இன்னும் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும், இதுக்கு மேலலாம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கரண்டி சோறு சாப்பிடும்போது நம்ம வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறணும், இதுக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா இல்லையா? உண்மைய சொல்லு, மிச்ச இட்லிய நீ என்னதான் பண்ற? ஆமா, ஏதாவது புலிகிளி வளர்க்குறியா? புலியா? அது ஒரு காக்கா. காக்காவா? ஆமா, காக்கா. கா கா கான்னு கத்துமேடி, கருப்பா இருக்குமே, அந்த காக்கா தான். அதுக்குதான் நான் எல்லா சாப்பாட்டையும் போடுறேன். காக்கா இவ்ளோ சாப்பிடுதா? ஆமா, இந்த காக்கா பயங்கரமா சாப்பிடும். ஆனா ஒரு ரூம் பக்கம் நான் அந்த காக்காவை பார்த்ததே இல்லையே. அது பயங்கரமான திருட்டு காக்காடி. நீங்க யாராவது பார்த்துட்டா அதுக்கு சுத்தமா பிடிக்காது. என் ரூம்க்கு மட்டும் வரும், நான் கொடுக்கற சாப்பாட்டை மட்டும் சாப்பிடும். யாராவது வராங்கன்னு தெரிஞ்சா பட்டுன்னு பறந்து போயிடும். நிஜமாவாக்கா? அக்கா, நான் ஒரே ஒரு தடவை அங்க ஒளிஞ்சுக்கிறேன், எனக்கு காட்டுறியா? இல்ல 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 இல்ல, அது உன்னை நிறைய தடவை பார்த்திருக்கு, கண்ட இடத்துல எல்லாம் கூட பார்த்திருக்கு. அது ஒரு மோசமான காக்கா, அத நீ பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? ஆமா, அது எப்படிக்கா இருக்கும்?
எல்லா காக்கா மாதிரி தான் இருக்குமா இல்ல? மத்த காக்காலாம் பயங்கர கருப்பா இருக்கும். ம், ஆனா இந்த காக்கா கருப்பா பயங்கரமா இருக்கும். ம், இருந்தாலும் அந்த காக்கா ரொம்ப தான்க்கா சாப்பிடுது. அப்படிதான் சாப்பிடும். வேணான்னு சொல்லிட்டு எவ்வளவு கொடுத்தாலும் தின்னுகிட்டே இருக்கும். சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரிங்க பாரு, இப்பதான் அந்த காக்கா 8 இட்லியை முழுங்கிட்டு ஏப்பம் விட்டுருக்கு. இந்த மிச்ச இட்லியை தான் நான் சாப்பிடணும். நீ கிளம்பு. பாவம் காணி, உன் ஏஜ் பசங்கெல்லாம் நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த லவ் பேர்ட்ஸ்னு வளர்க்குறாங்க. நீதான் காக்காவுக்கு சோறு போட்டு வளர்க்குற. என்ன செய்ய, அந்த காக்கா பயங்கரமா கொடுத்து வச்சிருக்கு. சரி, நீ சாப்பிடு, நான் போறேன். ஏய் தீப்தி, என்னக்கா? நான் இந்த மாதிரி காக்கா வளர்க்குறேன்னு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாத. அம்மா பெரியம்மாலாம் அபசகுனம்னு நினைப்பாங்க. சாச்சா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. முடிஞ்ச அந்த காக்காவோட போட்டோ மட்டும் அனுப்புறியா? நான் பார்க்கணும். எடுத்துடலாம், அனுப்புறேன். வரேன்க்கா. ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு என்ன காக்கா மாதிரி தெரியுதா? கலர் கொஞ்சம் கம்மியா இருந்தா காக்கான்னு கூப்பிடுவியா? ஐயோ, சாதா காக்கா இல்ல, அண்டங்காக்கா. ஏய், அப்ப நான் அண்டங்காக்கானா நீ யாரு? ஏண்டி, கலர் கொஞ்சம் கம்மியா இருந்தா நாங்க என்ன மட்டமாயிடுவோமா? கருப்பு திராவிட இனத்தோட கலரே தாண்டி. தமிழனோட ஒரிஜினல் கலரே கருப்பு தான். சரி, பேசினதெல்லாம் போதும் காக்கா. சரி, அண்டங்காக்கா சாப்பிடுங்க. அட்டிங்க, யாரு அண்டங்காக்கா? என்னாச்சு? எல்லாரும் கப்பல் கவுந்த மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அத்தை, இந்தாங்க புடிங்க. அட இந்தாங்க அத்தை. ஏய், என்ன ஆடு பக குட்டி உறவா உனக்கு? என்னக்கா சொல்றீங்க? யாரு ஆடு யாரு குட்டி? ஏண்டி இவளே, உங்க அம்மா வந்து எனக்கும் சேர்த்து 4 திட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த நினைப்புல நீ எதுவுமே நடக்காத மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்க? அம்மா எப்பவுமே அப்படிதானக்கா. அதுக்கு யார பத்தி என்ன கவலை? இது நான் வாழ போற வீடு இல்லையா? இத பத்தி எனக்கு தானே கவலை இருக்கும். அத்தை, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. வெற்றி என் கழுத்துல கட்டணும்னு நான் ஏற்கனவே ஒரு தாலியை செஞ்சு வச்சிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட கொடுத்துறவா? ராதா, தாலிங்கிறது மாப்பிள்ளை விட்டு பொறுப்பு. உனக்கு கூறப்படுவையும் தாலியும் நாங்க தான் எடுக்கணும். இல்ல அத்தை, நீங்க பணத்துக்கு கஷ்டப்படணும்ல. நான் வேணா உன்னை சொல்லட்டுமா? சீட்டு போட்ட பணம் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதை வச்சு செலவு பண்ணிக்கிறீங்களா? வேணா, எதுவா இருந்தாலும் அத்தை பாத்துக்கிறேன், நீ சிரமப்படாத. ஏண்டி என் ஓரகத்தே, உங்க அம்மா இங்க வந்து இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ என்னடானா தாலி வாங்கியாச்சா செயின் வாங்கியாச்சான்னு இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வெற்றி இன்னும் எங்க இருக்காருன்னு ஒரு சின்ன தகவல் கூட தெரியல. அது உனக்கு தெரியுமா? முதல்ல எல்லாம் எனக்கு தெரியும். அதனால இப்ப என்ன? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெற்றி மாமா அவர் வாயால சொல்லிட்டாருல, அப்ப அவர் கண்டிப்பா வருவாரு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் யாருக்கும் தேவையில்ல. ராதா, என் பையன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? பின் என்னத்த, எங்க அம்மா கிட்ட கூட நான் இதைத்தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் யார் மேல வேணாலும் நம்பிக்கை இல்லாம இருப்பேன், ஆனா வெற்றி மேல கண்ணை மூடிட்டு நம்பிக்கை வைப்பேன், அவ்வளவுதான். போதும், இதுக்கு பேருதான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம். அதனாலதான் என் புள்ள மேல இவ்வளவு நம்பிக்கையா இருக்க. உன் வாக்குப்படி இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். நான் நாளைக்கு போய் தாலியும் கூரை சேலையும் எடுத்துடுறேன். தேங்க்ஸ் அத்தை, நான் போயிட்டு வரேன். கமலா,
கல்யாணங்கிறது சின்ன விஷயம் இல்லை. என்னதான் கோயிலில் வச்சு நிச்சயம் பண்ணாலும் கல்யாணத்துக்கு ஆகிற செலவு ஆகத்தான் செய்யும். பவுன் விற்கிற விலைக்கு தாலியும் பட்டு சேலையும் வாங்க எவ்வளவு செலவாகுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதாங்க ஒவ்வொன்றா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இதை பாரு, என்கிட்ட எதுவும் கேட்டுறாது. என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லை. அது மட்டும் இல்லை, வெட்டி செலவுக்கெல்லாம் கடன் வாங்க என்னால முடியாது. புரியுதா? எனக்காக யாரும் கடன் வாங்க தேவையில்லை. ம். என் பையனுடைய கல்யாணம் என்னோட பொறுப்புன்னா கல்யாண செலவும் என்னோட பொறுப்பு தான். நான் யார்கிட்டயும் 5 பைசா கையேந்தி நிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட காசு இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்தா. என்னடி இது? இப்பதானே டிஃபன் சாப்பிட்டேன், அதுக்குள்ள ஜூஸ் எடுத்துட்டு வந்து. ரத்தம்லாம் ஊறணும்ல, ஒழுங்கா குடி புடி. அபி எவ்வளவு? அபி அபி வரேன் அண்ணி. பார்த்து. சாரி சாரி ப்ளீஸ். சாரி சாரி. அபி கதவை தர. வாங்க அண்ணி. பாத்தியா? நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா இல்ல உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குனாலே பிடிச்சிருக்குன்னு தானே அண்ணி அர்த்தம். பாத்தியா, அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். இந்த புடவைய உனக்காக தான் நான் வாங்கினேன். இப்ப எதுக்கு அண்ணி இதெல்லாம்? இல்ல, என் ஃப்ரெண்டு புதுசா ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கா, அவ தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. இத பிரிச்சு பார்த்ததும் உன் ஞாபகம் வந்துச்சா, அதான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓகே அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி. ஓகே. என்ன பண்ற? எனக்கு தானே தந்தீங்க, அதான் மடிச்சு வைக்கிறேன். அதான் கிடையாது, இது நான் வாங்கின புடவை இல்லையா? சோ இத இப்பவே நீ எனக்கு கட்டி காட்டணும். இப்போவே வா? இப்பவே தான். புடவை உனக்கு பிடிச்சுதானே இருக்கு, ஆனா இத நீ கட்டினா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரிய வேணாமா? அதான் அந்த புடவைய கட்டிட்டு இத கட்டு. அண்ணி நீங்க போங்க, நான் கட்டிட்டு வந்து காட்டுறேன். அதெல்லாம் முடியாது, இப்பவே எனக்கு இங்கேயே கட்டி காட்டணும். இரு வரேன். அண்ணி என்ன நின்னுட்டே இருக்க? அண்ணி என்ன நீங்க பாட்டுக்கு புடவை காட்டுறீங்க? இதுல என்னடி இருக்கு? உனக்கு புடவை கட்ட பழக்கி விட்டதே நான் தானே, மறந்துட்டியா? எத்தனையோ முறை உனக்கு புடவை கட்டி விட்டுருக்கேன், இன்னைக்கு என்ன புதுசா வெக்கலாம் வருது? அப்படி இல்ல அண்ணி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்களேன், நான் அப்புறமா வந்து கட்டி காட்டுறேனே. ப்ளீஸ் அண்ணி. வாய்ப்பே இல்ல அபி, என் ஃப்ரெண்டு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்பவே இந்த சாரிய உனக்கு கட்டி பார்த்து பொருத்த இல்லைன்னு வச்சுக்கோயேன், உடனே மாத்திடலாம்ல. சும்மா பேசிட்டே இருக்க, கழட்டுனா வா. அண்ணி 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 வேண்டாம் அண்ணி. என்ன நீ? அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி ப்ளீஸ் அண்ணி வேண்டாம் அண்ணி.